ஹல்லேலூயா. ரீகேப் ஆல்ரெடி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்லேயே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிறவர். அவர்தான் யெகோவா மெக்காதீஸ். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆனாலும் நீங்களும் நானும் நம்முடைய நடக்கைகளிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நடக்கை என்று சொன்னால் என்ன பார்த்தோம்? 2 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று சொல்லும் செயலும் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகளை தேவன் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ தான் வாய் மாத்திரம்தான் சரீரத்தின் என்னவா இருக்குது? வாசலாக இருக்கிறது. நீங்களும் நானும் நாவை காத்து கொள்ள வேண்டும். அதனால தான் யாக்கோபு ரொம்ப தெளிவாக யாக்கோபு 3:8 நாவை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது. மனுஷனாலே யார் இன்க்ளூடட்? மனுஷன். அவர் கரெக்டாக எழுதிட்டு போயிட்டார். அடக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அது பொல்லாப்பானது. அதை நீங்களும் நானும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இந்த 2026 நம்ம என்ன செய்யணும்? ரீசெட் பட்டன் அமுக்க போகிறோம். ரீசெட் பட்டன் அமுக்கிட்டு நம்ம சொல்லணும், என்னுடைய நாவை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் பேசுகிற பேச்சினாலே மற்றவர்களுக்கு விசுவாசம் பெருகத்தக்கதாக தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்போது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீங்களும் நானும் வாழ முடியும். சரி, கடந்த டியூஸ்டே எத்தனை பேருக்கு ஹாலிடே இருந்துச்சு? எல்லாத்துக்கும் ஹாலிடே இருந்துச்சு. எதனால்? எபிஃபனி. அப்போ ஆங்கிலத்திலே அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தால் சடன் ரியலைசேஷன். திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு உண்மையை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காரியத்திற்கு அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அந்த வார்த்தை இந்த 3 சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, இதில் இந்த சம்பவத்தில் அநேக விதமான கேள்விகள் இருக்குது. அதில் ஒரு சில கேள்விகளுக்கு மாத்திரம் பதிலை கண்டுபிடித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக செல்வோம். முதலாவது, வேதாகமத்திலே 3 சாஸ்திரிகள் என்று கொடுக்கப்படவில்லை. இதை குறித்து அநேகர் சொல்லுவாங்க, 3 சாஸ்திரி வேதாகமத்தில் கொடுக்கவே இல்லைங்க, அதனால் எத்தனை பேர் போகல? 3 பேர் போகவே இல்லை என்று சொல்லி அநேக யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்த காரியம்தான் இருக்கும். ஆனால் 6ஆம் நூற்றாண்டிலே லேட்டினா பர்பாரி என்கின்ற ஒரு ஹிஸ்டோரியன் அந்த புஸ்தகத்திலே அவர் எழுதுகிறார், இந்த 3 சாஸ்திரிகளுடைய பெயரை எழுதுகிறார். என்னென்ன பெயர்? மெல்கியார், காஸ்பர், பெல்தசார் என்கின்ற இந்த 3 நபர்களுடைய பெயர்களை எழுதுகிறார். இவர்கள் தான் அந்த இடத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள் என்று சொல்லி. அதனால தான் நம்முடைய திருச்சபைகளிலே 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இது வாய் வழியாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஒருவேளை பைபிளில் எழுதப்படாவிட்டாலும் இது வாய் வழியாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன். இரண்டாவதாக ஒரு கேள்வி, அவர்கள் வந்து கத்தோலிக்க நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் வந்து யாரை பணிந்து கொண்டார்கள்? மேரியை பணிந்து கொண்டார்கள் பாருங்க அப்படின்னு. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. போதும், 2 பேரை பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? பிள்ளையையும் மரியாளையும் பார்க்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல மொழியிலே அது என்று சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் ஹீப்ரு டெக்ஸ்ட் கிரீக் டெக்ஸ்டில் பார்க்கும்போது அது சிங்குலரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யாரை தான் பணிந்து கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை, பிள்ளையை மாத்திரம்தான் பணிந்து கொண்டார்கள். அவர்கள் மரியாளை பணிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து மீண்டுமாக இந்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டு, தொடர்ந்து வாசிப்போம், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அகைன் அந்த இடத்துல சிங்குலர் குறிக்கப்பட்டிருப்பதினாலே அந்த குழந்தையை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுத்தாங்களா? காணிக்கை கொடுத்தார்கள். அப்போ மதர் மேரிக்கு அவர்கள் காணிக்கை கொடுக்கல, அந்த மேரிக்கும் அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளவில்லை.
இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னா, யோசேப்பு அந்த இடத்துல இல்லவே இல்லை. இந்த யோசேப்பு அந்த இடத்துல இல்லை. யாரை தான் பார்த்தாங்க? மரியாளையும் குழந்தையும் மாத்திரம்தான் பார்த்தார்கள் என்று சொல்லி. இந்த இன்சிடெண்ட் ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்து தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களை வாசிப்போம். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். போதும். இப்போ பழைய ஏற்பாட்டிலே இந்த 3 நபர்கள், இந்த சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள் என்று சொல்லி பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொள்வார்கள் என்பதை பல வேத வசனங்களிலே நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏரோது கேட்குறாரு எந்த இடத்துல பிறப்பார் என்று சொல்லி. அதற்கு மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதலில் ஆதி நாட்களிலிருந்து அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே இந்த காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கவில்லை, இந்த காரியங்கள் எல்லாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 சாஸ்திரிகளை மேகோஸ் என்று சொல்லுகிறார்கள் கிரேக்க பதத்திலே. அந்த வேர்டிலிருந்து தான் பிறந்தது மெஜிஷியன் என்று சொல்லி. அவர்கள் யார் என்று சொன்னால், வானங்களை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற மக்கள். இந்த மக்களுடைய ஓரிஜின் எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, நேபுகாத்நேசர் தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரிகளும் ஆக்கினார். அந்த சாஸ்திரிகளுக்கு தானியேலை தலைவனாக நியமிக்கின்றார். இந்த சம்பவம் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இந்த 600 ஆண்டுகளாக இந்த சாஸ்திரிகள், இது ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து வந்த இந்த 3 சாஸ்திரிகள் இந்த வேத வசனங்களை அறிந்து கொண்டு வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். அநேக நேரங்களில் இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிருவோம்? அஸ்ட்ராலஜின்னு நினச்சிருவோம். இது அஸ்ட்ராலஜி இல்லை. அஸ்ட்ராலஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், அஸ்ட்ரானமி வானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் ஆராய்ந்து கொள்கிறவர்கள். அஸ்ட்ராலஜினா என்ன? வானத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளிலிருந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் வரும் என்று சொல்லி. அஸ் அ கிறிஸ்டின் நம்ம அஸ்ட்ராலஜியை நம்புவதில்லை. தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறவர் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்புகிறோம். இந்த சாஸ்திரிகள் ஏதோ
600 ஆண்டுகளுக்கு முன்னாக அல்ல, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈவன் மோசேயின் காலத்திலே இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அந்த சாஸ்திரிகள், எபிரேய பதம் அதற்கு சக்காம் என்று சொல்லப்படுகிறது. இதே பதத்தை தான் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா ஞானிகள் என்று சொல்லி. இவர்கள் எல்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த மனிதர்கள். அவர்களுடைய ஜென்ரேஷன், அவர்களுடைய வழி, அவர் வழியாக வந்தவர்கள் இந்த 3 நபர்கள். இந்த 3 நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த சாஸ்திரிகள் நேராக எருசலேமுக்கு செல்கிறார்கள். எருசலேமுக்கு சென்று ஏரோதுவின் அரண்மனைக்கு செல்கிறார்கள். சென்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், மிசோரி என்கின்ற நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது காணப்பட்ட ஒரு நட்சத்திரம். அது மேசியா இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதை அவர்கள் கண்டார் என்று. அந்த காரியமும் ஏதோ தற்செயலாக நடந்த காரியம் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே தேவனாலே முன்குறிக்கப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, பிலேயாம் என்கின்ற மோவாபிய தீர்க்கதரிசி பாலாக் என்கின்ற ராஜாவினிடத்திலே சொன்ன காரியம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்போதல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை நான் தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அந்த நட்சத்திரம் மசூரி என்கின்ற நட்சத்திரத்தை இந்த சாஸ்திரிகள் கண்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். போதும். இந்த நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக பிலேயாம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தானியேல் எழுதிய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அவர்கள் மாத்திரம் நட்சத்திரம் அல்ல, நீங்களும் நானும் நட்சத்திரமாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்து செல்கிற நீங்களும் நானும் நட்சத்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம படித்தோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். இப்போ ஒரு கேள்வி வருது, கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஈரோப்புக்கு கிழக்கு எது? மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட்டுக்கு கிழக்கு எது? இந்தியா. இந்தியாவுக்கு ஈஸ்ட் எது? ஒருவேளை சைனாவை சொல்லலாம், இல்லை ரஷ்யாவை சொல்லலாம். சரி, ரஷ்யாவுக்கு ஈஸ்ட் எது? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து சொல்லலாம். சரி, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு ஈஸ்ட் எது? யூஎஸ். யூஎஸ்க்கு ஈஸ்ட் எது? அகைன் யூரோப். அப்போ எதற்கு கிழக்கிலே அவர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள்? அது முக்கியமான ஒரு காரியம் இல்லை. நம்ம வீட்டில் நீங்கள் ஃப்ளாட்டெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நிலம் வாங்கினா தெரியும். இந்த இடத்திற்கு இந்த கல் இல்லை இந்த குன்றிலிருந்து 7 கிலோமீட்டர் வடக்காக 5 கிலோமீட்டர் தெற்காக ஒரு நிலம் இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தால் தான் அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? இதுக்கு கிழக்காகன்னு சொல்ல முடியும்.
அப்போ இந்த இடத்துல எது கொடுக்கப்படவில்லை? ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்கப்படவில்லை. அப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வேதாகமத்தில் கொடுக்கலனாலும் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதற்கு கிழக்காக, அப்போ இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். உலக வரைபடத்தை எடுத்துக்கொண்டா, உலக வரைபடத்தில் சென்ட்ரான பாயிண்ட் என்ன என்று சொன்னால் எகிப்து. அந்த எகிப்துலேயும் சென்ட்ரான பாயிண்ட் என்ன என்று சொல்லி பார்த்தா கைரோ. கைரோலையும் சென்ட்ரான பாயிண்ட் என்று சொன்னால் பிரமிடு இருக்கக்கூடிய இடங்கள் தான் பூமியின் மத்திய பகுதியாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், பூமி எப்படி 23.44 டிகிரி டில்ட்டாக இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி பூமியினுடைய மத்திய பகுதி என்று சொன்னால் எருசலேம், இஸ்ரேல். முதலாவதாக இஸ்ரேல் வருகிறது. இஸ்ரேலில் எந்த பகுதி மையப்பகுதி என்று சொல்லி பார்த்தா அது எங்கே வருகிறது? யூதேயா தேசம் வருகிறது. யூதேயா தேசத்தின் மைய பகுதி என்ன என்று சொல்லி பார்த்தா எருசலேம். இன்று நாம் கூப்பிடுகிற எருசலேம். ஆதியிலே அதற்கு பேர் என்ன இருந்துச்சு? மோரியா மலை. ஆபிரகாம் பலி செலுத்திய மோரியா மலை. அதுதான் சென்ட்ரான பிளேஸாம். அதனால தான் அந்த பகுதியை வச்சு தான் இன்றைக்கி உலக அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்று சொல்லி. ஏன் அந்த பகுதி மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது? ஏன் அந்த இடத்த எருசலேமை தேவன் முன்குறித்தார்? அந்த மோரியா மலையை ஏன் முன்குறித்தார்? அந்த மலையினுடைய முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கணுன்னா, மனிதனை முதலாவதாக எங்கே படைத்தார் தேவன்? ஏதோம் அப்படின்னு நம்ம நினச்சிரும். சரி, வாசிப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துவாமானான். ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்ப ஏதேமில் தேவன் என்ன செய்யல? ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கல. ஏதேனுக்கு எந்த பக்கம் உருவாக்கினார்? மேற்காக. இது கிழக்குன்னா அது என்னது? மேற்காக தேவன் உண்டு பண்ணி அங்கிருந்து என்ன செஞ்சார்? இங்கே கொண்டு வந்து வைத்தார். அப்போ அந்த இடம் என்ன என்று சொல்லி யூதர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால், மனிதனை முதலாவதாக இந்த மோரியா மலை எருசலேமில் உள்ள மண்களினாலே தேவன் உருவாக்கினார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். தேவன் அந்த இடத்துல தான் அந்த மண்ணை எடுத்து மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவாக மாற்றி அங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாரு? கிழக்காக இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அங்கே கொண்டு வருகிறார். அப்போ அந்த இடம் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த இடத்திற்கு கிழக்காக இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த இடம்தான் மனிதன் உண்டாக்கப்பட்ட இடம் என்று சொல்லி யூதர்கள் மிகவும் ஆணித்தரமாக நம்புகிறார்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணினாலே தான் மனிதர்களை உருவாக்க முடியும் என்று சொல்லி. சில நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடன் ஒருவன் இருந்தார். அவருடைய கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மண்களை எடுத்து என்ன செஞ்சார்? அதை கண்ணாக உருவாக்கி வைத்து சீலோம்ல போய் நீ கழுவு, அங்கே நீ என்ன செய்வ? கண்கள் கிடைத்தது என்று சொன்னார். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய வேத பாரகர்கள்லாம் கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுடைய பெற்றோரிடத்துல கேட்குறாங்க, இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்று சொன்னால் எருசலேமில் நடந்தது. அப்போ எருசலேமில் உள்ள அந்த மண்ணை கொண்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண் பார்வை கொடுத்தார். இது கப்பர்நகூமில் நடக்கலை, அல்லது கலிலேயாவில் நடக்கலை, சமேரியாவில் நடக்கலை. இந்த சம்பவம் எங்கே தான் நடக்குது? எருசலேமிலே தேவாலயத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்தார். அப்போ தேவன் அந்த மண்ணை கொண்டு தான் மனிதர்களை படைத்திருக்கிறார்.
அந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதனை அவர் என்ன செய்கிறாரு? கிழக்கிலே இருக்கக்கூடிய ஏதோமிலே கொண்டு போய் விடுகிறார். அப்போ இந்த கிழக்கில் காணப்பட்ட நட்சத்திரம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எது? எருசலேம். இந்த எருசலேம் அல்லது மோரியா மலை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு கிழக்காக இவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். இப்போ ஒரு கேள்வி, இந்த யூத மக்கள் அநேக நாட்களாக மேசியா வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். என்ன பார்த்து கொண்டிருந்தோம்? மேசியா வருவார் என்று சொல்லி, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி யூத மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். பல நாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். யார் காத்து கொண்டிருந்தார்? யூத மக்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் இவர்கள் மேசியா வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மேசியா வருகிறார் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் வந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த சாஸ்திரிகள் வந்து இந்த எருசலேம் பட்டணத்தாருக்கு அறிவிக்கிறார்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா பிறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் ஏரோது ராஜாவுக்கு சொல்கிறார்கள். அந்த ஏரோது ராஜா அந்த ஆசாரி வேத பாரகர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மேசியா எங்கே பிறப்பார்? அவர்கள் எந்த ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க? மீகா 5:2 எடுத்து எங்கே சொன்னாங்க? கரெக்டா? பெத்லகேம். வேத வசனம்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சு அவங்களுக்கு. இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குன்னு. அவர்கள் காத்திருந்த மேசியா வந்தார். அவங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது கலங்கினான், அதற்கு தப்பு கிடையாது. ஏரோது கலங்கினதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்? அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி அவன் பயந்தான். அதனால் என்ன செஞ்சான்? கலங்கினான். ஆனால் அவனோடு கூட யாரும் கலங்கினார்களாம்? எருசலேம் நகரத்தார். எருசலேம் நகரத்தார் யார்? யூதர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள். அவர்களும் கலங்கினார்களாம். ஏன் அவர்கள் கலங்க வேண்டும்? மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மேசியா வந்தவுடனே அவர்கள் கலங்கினார்கள். இன்று நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நமக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். அதுதான் தேவதூதர்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன செய்தி? நற்செய்தி. ஆனால் நற்செய்தியை கேட்ட எருசலேம் நகரத்தார் என்ன ஆனாங்களாம்? கலக்கம் அடைந்தார்கள். பல நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் இயேசு கிறிஸ்து வர்றான்னு கேட்டோன்னே நமக்கு என்ன ஆயிரும்? ஐயோ, இப்போ தான் நான் வீடு வாங்கினேன், இப்போ தான் கார் வாங்கினேன், அதை விட்டுட்டு போகணுமா? ஐயோ, பேங்க்கில் இப்போ தான் 2 மில்லியன் இருக்குது, இதை அடுத்த ரினியூ பண்ணலான் இருக்கிறேன், அதுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரா? அப்போ நற்செய்தி என்ன ஆகும்? துர்ச்செய்தியாய் மாறிவிடுகிறது. பல நேரங்களில் நீங்களும் நானும் இதே நிலைமையில தான் இருக்கிறோம். எருசலேம் நகரத்தாரை போல இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும், அல்லேலுயா அல்லேலுயான்னு பாட்டு பாடுறோம், அவர் வர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் வர்றாருன்னு தெரிஞ்சவொன்னே என்ன ஆயிரும்? கலக்கமாயிரும். ஏன்? இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய நாட்டம், அதுதான் நம்மை அந்த சந்தோஷத்தை நமக்கு துக்கமாக மாற்றுகிறது. ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருகிறது. ஒய்ஃபு ஃபோன் கால் எடுத்து கேட்குறாங்க. கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கணவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கணவன் சொன்னாரா, யாருடைய அம்மான்னு முதல்ல சொல்லு, அப்போ தான் அது எனக்கு சந்தோஷமா இல்லை துக்கமானு தெரியும். அநேக நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நற்செய்தியாக இருந்தாலும் அது துர்ச்செய்தியாக மாறிவிடுகிறது. ஏன் என்று சொல்லி இந்த நாளில் நீங்களும் நானும் பார்க்க போகின்றோம். இது குட் நியூஸ் தான். தேவதூதன் வந்து சொல்கிறாரு, இது ஏதோ ஒரு
குறிப்பிட்ட மக்களுக்கு நற்செய்தி அல்ல, இது யாரோ ஒரு மனிதர்களுக்கான நற்செய்தி அல்ல, இது எல்லா ஜனத்திற்கும், எல்லா மனித குலத்திற்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்தி. அதில் இன்க்ளூடட் யார்? இந்த எருசலேம் நகரத்தாரும். இவங்க அதுக்காக தான் காத்திருக்காங்க, ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கலக்கம் வந்தது. இந்த செய்தியை கேட்ட உடனே கலக்கம் வந்தது. அது மாத்திரமல்ல, வேதபாரகர்கள் நல்ல கிளியராக மீகா 5:2 கோட் பண்ணி யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஏரோதுகிட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் அப்படின்னு வேதத்தில் நாலேஜ் இருந்துச்சு அவங்களுக்கு. காத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அவர்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது. ஏன் என்று சொல்லி சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர்கள், நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த ஏரோது என்ன ரியாக்ஷன் பண்ணுவான்னு தெரியல. நொட்டோரியஸ் கேரக்டர், எப்படியும் பிளட் ஷெட் வரும், இவனால் பெரிய ஒரு அழிவு வரும், இந்த அழிவு என்னுடைய நாட்களில் வரக்கூடாது, பின்னாடி வந்தால் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என்னுடைய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து என்னுடைய வாழ்க்கை எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது என்று சொல்லி நினைத்தார்கள். ஏரோதுவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள், இந்த ரோம பேரரசு இதற்கு என்ன காரியங்களை செய்வார்கள், எதிர்வினை என்ன செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். அதனால தான் அவங்க சொல்லிட்டாங்க, கலக்கம் அடைந்தார்கள். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன உடனே நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்தந்த காரியங்களெல்லாம் விட வேண்டியிருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியிருக்கும். உலகத்திலே நீங்களும் நானும் பற்றுதலாக இருந்தால் தேவனுடைய வருகை நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணும், சந்தோஷத்தை அல்ல. மூன்றாவதாக அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா காரியம் இப்போ எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது, எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். ஆகையினால அவர்கள் சொன்னாங்க, ஐயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், மேசியா பிறந்தார் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கலக்கமானது என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன், பர்சனல் ரெப்புடேஷன் அந்த இடத்துல இருந்திருக்கும் இல்லையா? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். இப்போ புதுசாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன போயிடும்? அவங்களுக்கு அவங்க பதவி போயிடும், பிரதான ஆசாரியனுடைய பதவி போயிடும். ஏன்னா வர்றவர் யார்? மேசியா. அப்போ பிரதான ஆசாரியன் என்ன நினச்சாரு? நான் இந்த பதவியை மட்டும் விட முடியாது, அதுக்காக என்ன செய்யலாம்? மேசியா பிறப்பதை என்ன செய்யலாம்? போஸ்ட்போன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பிறக்காவிட்டாலும் சரி, நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய பொசிஷனை நான் விட்டுறக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அடுத்தது புதிய லா வரும் இல்லை? மேசியா வந்தால் பழைய லா இருக்குமா? இருக்காது, புதிய லா வரும். அதை நினச்சாங்க. ஒன்றே நினச்சாங்க, ஐயோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். அதனால் அவர்கள் என்ன நினச்சாங்க? நற்செய்தியை கேட்டு அவர்கள் கலக்கமடைந்தார்கள். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்கிறோம். அவருடைய வருகை உங்களுக்கும் எனக்கும் பல நேரங்களில் கலக்கத்தை உண்டு பண்ணும். ஏனென்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம், அவருடைய வருகையினால் என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது என்று சொல்லி. இன் ஷார்ட் என்னென்னா, கடவுளுடைய சித்தத்தை, பிளானை பின்னாடி வச்சுட்டு நம்முடைய பர்சனல் அஜெண்டாவை முன்னாக வைத்து விடுகிறோம். அப்போ நிச்சயமாய் நற்செய்தி துர்ச்செய்தியாக மாறும். துர்ச்செய்தியாய் மாறுகிற போது நீங்களும் நானும் கலக்கம் அடைவோம். சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நீங்களும் நானும் கலக்கம் அடைவோம். தேவனுடைய ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமென்றால் ஒரு தேவ மனிதன் விதமாக சொல்கிறார், கல் எறிதலை நிராகரிக்கிறவன் தேவ பணியை செய்ய முடியாது. நீங்களும் நானும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கான காரியங்களை, ஏதாவது காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய பர்சனல் லைஃப்பில் விட்டு கொடுக்க வேண்டும். நான் எதையுமே விட்டு கொடுக்க முடியாது. கம்ஃபர்டான லைஃப்பில் இருக்கணும் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பாராதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தை வாஞ்சையோடு செய்ய வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் எதையாவது இழக்க வேண்டும். ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய நண்பர்களை இழக்க வேண்டி வரும், அல்லது நம்முடைய உறவினர்களை இழக்க வேண்டி வரும்,
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 19:29 வாசிக்க வேண்டாம், என் நிமித்தம் நீ எதை இழைக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய், 100 பெற்றுக்கொள்வாய், அதோடு கூட நித்திய ஜீவனையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, தேவனுக்காக நீங்களும் நானும் நீங்களும் நானும் காத்திருக்கும் போது மாத்திரம்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் தேவனுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைப்பை பெற்றவர்கள் அழைப்பை பெற்றுவிட்டு பின்னிட்டு திரும்பக்கூடாது. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அநேக அடையாளங்கள் மத்தேயு 24:25 அநேக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த நற்செய்தி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். மாத்திரம் வாசித்து முடிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் கிழக்கிலே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சியிலே அந்த ஒலிவ மலையிலே மத்தியத்திலே அது ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒலிவ மலை ஆயத்தமாயிருக்கிறது, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய நிலைமை என்ன? நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இந்த எருசலேம் நகரத்தாரை போல கலக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது வெறும் கையாய் அல்ல, அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாக நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் கொண்டு போக வேண்டுமே. ஆனால் நீங்கள் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த சிந்தையோடு கூட கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.